கௌசலை குமாரா ஸ்ரீராமா பொழுது புலர்கின்றதே தெய்வீக திருச்சடங்குகள் செய்ய எழுந்தருள் புருஷோத்தமா கோசலை சமையல் ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கு தான் எல்லாம் நேரத்துக்கு நடக்கணுமே, இல்லைன்னா ஆவும் குடிக்க ஆரம்பிச்சிங்க. சோத்தை போட்டா சும்மா இருப்பீங்க. சோத்தை போட்டா சும்மா இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன் வேணும்? வழக்கமா உனக்கு பிடிக்காத விருந்தாளிகள் வந்தா ஒண்ணு பண்ணிக்கே, ரவா உப்புமா. அதை மட்டும் பண்ணிடாத. அதெல்லாம் உங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தாதான். எங்க அப்பா அவங்க ரவா உப்புமா சொல்லிட்டு மந்தமா இருக்கு, அப்புறம் ஒரே சுருக்கமா வருதுன்னு சொல்லுவாரு. அவன் இல்லாட்டா அவங்க அப்பா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு. அவர் என்னைக்குமே மந்தமா தானே இருக்காரு. என்ன வகை வகையா சமைச்சு போடுற, அதுல வேற மந்தம் ஹோட்டல் இல்ல. பின்ன என்ன இருக்கிறீங்க? அவர் சாப்பிட்டு வேணா பைசா வாங்கிட்டுமா? ஆமா, உங்க அப்பா கேட்டாலும் கொடுத்துருவாரா? ஹோட்டல்லயே ஒரு துட்டு கொடுக்குறது இல்ல, மாவாட்டி அட்ஜஸ்ட் பண்றாரா? இங்க நாம கேட்டா மாப்பிள்ள மாவாட்டுறேன் அப்படின்பாரு. போதுங்க, எங்க அப்பாவை கழிச்சு பார்த்தாம உங்களால இருக்கவே முடியாது. நீ முதல்ல அவருக்கு வடிச்சு போட்டதை நிறுத்து. பாவங்க, காதுல விட போகுது. என்ன பண்ண போறாரு? காரியம் செய்யுது கோச்சிட்டு ஊருக்கா விட போறாரு. எங்க அவரு? பாவம், சிவனேன்னு வாசல்ல தான் உட்கார்ந்து இருப்பாரு. சிவனேன்னு வாசல்ல உட்கார்ந்து இருக்காரா? சான்ஸே இல்லையே. மீன் பிடிப்பேன் ஐலசா, பிடிச்ச மீன குழம்பு வைப்பேன் ஐலசா. ஆமா, என்ன பண்றீங்க? மீன் பிடிக்கிறேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? மீன் பிடிக்கணும்னா ஆறு குளம் குட்டை அங்க போனோம். அதை விட்டு மீன் தொட்டில உட்காந்து மீன் பிடிக்கிற மாமனார் நான் இப்பதான் பாக்குறேன். என்ன செய்யறது மாப்பிள்ள, பொழுதே போக மாட்டேங்குது. பொழுது போலனா உபயோகம் எவ்வளவு காரியம் இருக்கு. வீட்டுக்கு ஒட்டை அடிங்க, வீட்டை கிளீன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வேலையத்தை எவனோ ஏதோ பண்ண மாதிரி வெக்கமா இல்ல உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது உங்ககிட்ட துட்டி வாங்காம இருக்கணும்னு பார்த்தேன், முடியலையே. 4 நாள் பட்னி போட்டா எல்லாம் முடியும். கோச்சுக்காதீங்க மாப்பிள்ள, இன்னையில இருந்து நீங்களும் நானும் பார்ட்னர்ஸ். ஆமா, பெரிய பார்ட்னர்ஸ். 10,000 ரூபாய் போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். பார்ட்னர்ஸ் தான் பார்ட்னர்ஸ். மாப்பிள்ள தோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போடாதீங்க. என்ன நீங்களே ஐடியா கொடுப்பீங்க போல இருக்கு. நான் அதெல்லாம் நான் செய்யறதா இல்ல. நான் பேசாத போனோட போய் உட்கார போறேன். மாப்பிள்ள எதுக்கு? என்ன எதுக்கா? போன்ல போய் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அப்படி 4 தட்டு வச்சுக்கோங்க. யாராவது 2 பேர் பேசுவாங்க, ஒரு கிராஸ் டாக் கேட்க ஜாலியா இருக்கும். ஐயோ மாப்பிள்ள, ஒட்டி கேட்கறதுக்கு நானும் கூட வரேனே. சும்மா இருங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? வீட்டு வேலையை பாருங்க, ஒட்டை அடிங்க, உபயோகமா ஏதாவது செய்யுங்க. ஜாகிரதை. மாப்பிள்ள செஞ்சா ஒஸ்தின்னு வாங்க, மாமனார் செஞ்சு அல்போன்னு காரி துப்புவாங்க. என்ன இல்ல, ஒட்டரை குச்சி எங்க வச்சேன்? அங்க. ஹலோ, ஹாய் வாணி, நான் தான் ரவி பேசுறேன். கொஞ்ச நாள் ஆளே காணோம். காலேஜுக்கு வரல, ஸ்விம்மிங்கு வரல. நாம லவ் பண்ற விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு ரவி. அதான் நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்றாங்க. என்ன பார்க்க ரொம்ப போயிடுச்சுக்குமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எங்க அத்தை பையன் அமெரிக்கால வந்திருக்கான். அவனோட ஜாலியா பீச் பார்க்கன்னு சுத்திட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நீ போன் பண்ணோன்னு அவனோட ஞாபகமே வந்ததுன்னா பாத்துக்கோயே. ஆமா, என்ன பார்க்காம நீ ரொம்ப தவிச்சு போயிருப்பியே. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மாவு பொண்ணு லண்டன்ல இருந்து வந்திருக்கு, அவ கூட ஊட்டிக்கு போயிருந்தேன். அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் ரொம்ப போர் அடிக்கும். அப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் ரவி. என்னது போர் அடிச்சா கல்யாணமா? ஹலோ, யாருது? கிராஸ்டா. இன்னைக்கு வருஷம்ல பாம்பு வந்து கடைசி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்துல நான் ரொம்ப அசடு. என்னை பத்தி உனக்கு தெரியாது உஷா. எந்தெந்த வேலையை யார் யார் எப்ப செஞ்சா ஒர்க் அவுட் ஆகும்னு நீ இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லையே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லா வீட்லயும் எல்லா சம்சாரமும் அவங்க புருஷன் எல்லாம் ரேஷன் கடைக்கு அமைச்சிருப்பாங்க. ரேஷன் கடை ஒரே ஆம்பளைங்க கூட்டமா இருக்கும். அதனால லேடிஸ் போனா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம். நீயே போயிட்டு வந்து. ஐயோ, ரொம்ப சாமர்த்தியமா பேசுறாரு. எனக்கு இந்த கை பத்தல. உங்க அப்பா கை வாங்கிட்டீங்க அடிச்சுக்கிறதுக்கு சொன்னேன். சரி சரி, போயிட்டு வந்துருமா? நானே போய் வீட்டு வரேன். சமத்து உஷா போயாச்சு. மறுபடியும் கிராஸ் டாக் மாட்டேன் பார்ப்போம். மாயாண்டி, நான் சொல்றத கவனமா கேடு. சொல்லுங்க. நாம இன்னைக்கு ஸ்பாட் வைக்க போறது அரிசி மண்டி அருணாச்சலத்துக்கு. அரிசி மண்டி அருணாச்சலம் பேர் போறதுல படு சூப்பர். முழுசா கேட்டா மூதேவி. இது கூட நல்லா தான் இருக்கு. குறுக்க பேசாதடா குரங்கு பையில. அரிசி மண்டி அண்ணாச்சிக்கிட்ட 50,000 ரூபாய் பணம், 50 பவுன் நகை இருக்கு. அவன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது டெலிபோன் ரிப்பேர் பண்றவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் அத்தனை அடிச்சுட்டு வந்துடும். முதல்ல அவங்க வீட்டுல டெலிபோன் இருந்தாலும் கண்டுங்க. ஏய், நான் குருடா.
ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால 1000 வாட்டி யோசிப்பேன். இல்லைன்னா எதிரி நம்மள அடி அடின்னு அடிச்சிருவான். ஐடியா கொடுத்து 5 நிமிஷம் கூட ஆகல, அபசகனம் பிடிச்ச மாதிரி தும்முறிய. அல்ல நான் தும்மல. அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதே இவ்வளவு 3வது மனுஷன் விட்டு கேட்டிருக்கான். பாய் எவன்டா அது? ஹலோ, நான் வாசு பேசுறேங்க. போன் நம்பர் வந்து 494178 வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு. கேஸ் தாங்க. கன்சூமர் நம்பரா 363. ஒரு வாரம் ஆகுனா? சரிங்க, பரவாயில்லைங்க, முதல்ல கொடுங்க, நான் வச்சிருங்க. அட நமக்கே கடுக்கா கொடுக்கறானா? டேய் மாயாண்டி, போன் நம்பர் நோட் பண்ணியாடா? அண்ணா, நான் எவ்வளவு பெரிய கேடு. அவன் பேரு வாசு, போன் நம்பர் 4941789. ஹலோ, வாசு ஹியர். நான் சொல்றத கேளுடா. எங்க திட்டத்தை நீ முழுசா விட்டு கேட்டுட்டீல்ல? என் திட்டத்தை தெரிஞ்ச யாரையுமே நாங்க உயிரோட விட மாட்டோம். இன்னியோட உன் கந்தன். அண்ணே, அது வந்து நான் உங்க பிளான முழுக்க கேட்கலீங்க. நீ முழுசா கேட்டியா முக்கால கேட்டியா? நாங்க உனக்கு ஸ்பாட் வச்சாச்சு. இன்னைக்கு ராத்திரி என் கடிகாரத்துல சரியா 10:10 அடிக்கும். உன் வீட்டு கடிகாரத்துல 10 மணி அடிக்கும். அதான் உனக்கு டைம். அது என்ன 10 நிமிஷம் டிஃபரன்ஸ்? என் கடிகாரம் 10 நிமிஷம் ஃபாஸ்ட். இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கும். ஏய், எங்க 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லு. நான் எதுக்கே உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்? என்ன, இது நாங்க செய்ய போற முதல் கொலை. எந்த இடத்துல எத்தனை குத்துவேன்னு எங்களுக்கே தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், கொலை செய்ய போற சமாச்சாரத்தை நீ போலீஸுக்கும் வேற யாருக்கும் சொன்ன, உன் குடும்பமே க்ளோஸ், நீ மட்டும் க்ளோஸ். சரிங்க. அப்புறம் வாசம் மறந்துடாத, ராத்திரி 10 மணி வீட்டுல நேரம் சொல்லு. வச்சுட்டுமா? அட பாவிகளா, கொலை பண்றேன் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாரும் விசாரிக்கிறாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, டெலிபோன்ல ஒட்டு கேட்டது அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்காக என்ன 2 பேர் கொல்ல போறாங்களா? நீதான் என்ன எப்படியாவது காப்பாற்றணும். அந்த 2 பேர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இதே ஆள் தான். இத பாருங்க, நீங்க எதிர்பார்க்கிற ஆள் நான் இல்ல. அது கம்முனு சார். முதல்ல காலை வெட்டிடும். காலை வெட்டுறதா? அப்புறம் என்ன கைதான்? கை எப்படி ஒன்னா சேர்த்து வச்சு வெட்டிங்களா? இல்ல, அது தனித்தனி. அதுக்கு மேல மொத்தமா கழுத்து வெட்டிடுங்க. அப்புறம் காலர் உட்காராத. காலரா? காலர் இல்லன்னா பட்டன் சரியா உட்காராது. கரெக்டா? பட்டனா? என்ன சொல்றீங்க? ஐயா, எக்ஸ்போர்ட் இதுல வேலை செய்யறான். நீங்க போட்டுக்கிற பேண்ட் சட்டை நல்லா இருக்கா? அதான் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேன். அவ்வளவுதானா? நான் பயந்துட்டேன். ஏன் பயந்தீங்க? உங்களை யாராவது கொலை செய்யறா சொல்லி? கொலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, நாங்க வெட்டுவோம் சொன்னோம்னா பயந்துட்டீங்களா? அதனால கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வர சார். வர வர நாட்டுல எல்லாரும் புத்திசாலி ஆயிட்டாங்க. சொல்லாதையே புரிஞ்சுக்கிறாங்களே. மாயாண்டி சொன்னால் நீதானா? இந்த மாதிரியா காதும் வச்ச மாதிரி விஷயத்த கச்சிதமா முடிச்சிடணும். சரிங்க. வீட்டுலத்துக்கு அப்புறம் சோறேறி குதிச்சு வீட்டுக்கு வர்ற யாரும் பார்க்காத நேரத்துல அருவாளால ஒரே வெட்டி அப்படியே கோணிக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிடணும். வெயிட் தாங்குவாங்க. வெயிட் ஜாஸ்தியா இருக்கா? ஆனா வெயிட் ஜாஸ்தியா இருந்தா ஆட்டோல எடுத்துட்டு போய்யா. ஆனா அந்த ஆட்டோக்காரன் நம்பிக்கையானு பாத்துக்க. நம்ம 2 பேருக்கும் நடுவுல 3வது ஒருத்தன் மூலமா விஷயம் வெளியே போட போகுது. கவலையே படாதீங்க, அந்த காரியத்தை கச்சிதமா முடிச்சிடும். சொல்ல தெரியாத அதான் எனக்கு வேணும். ஆமா, கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க மாப்ள? காது வச்ச மாதிரி முடிக்கணும். நீங்க அப்பவே வந்துட்டேன். என்ன தைரியம் இருந்தா ஆளை வச்சு என்ன கொலை செய்ய ஏற்பாடு பண்ணுவீங்க. என்ன உளறீங்க? நான் ஏன் உங்களை கொலை பண்ண போறேன்? என்ன விளையாடுறீங்களா? சீவிடு ஆட்டோ எடுத்துட்டு போலாம் சொன்னீங்களே. ஐயோ மாப்ள, நம்ம வீட்டுல வாழை மரம் குலை தள்ளி இருக்குது. யாரும் வெட்டக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் உங்களுக்கு தெரியாம இவர்கிட்ட வித்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு பார்த்தேன். வாழை கொலையை பத்தி சொன்னீங்களா? நான் பயந்துட்டேன். போய் அறிவாள் எடுத்துக்கிட்டு. நான் எத்தனை பேர் சொல்லிருக்கேன், போன்ல ஒட்டு கேட்காதீங்க, கிராஸ் டாக் கேட்காதீங்க, கெட்ட பழக்கம் சொன்ன கேட்டாதானே இப்படி வீடுக்கே ஆபத்து வந்துருச்சு. மகமாயி, நீதாம்மா எனக்கு பிச்சை கொடுக்கணும். ஐயோ விஷயம், நாய் வேற ஊழிடுது. சும்மா இங்க எங்க அப்பா தான் ஏப்பம் விடாரு. அது ஏப்பம் இல்லம்மா, கொட்டாவி. சும்மா இருங்க மாப்ள, நான் போலீஸுக்கு போன் பண்ணிட்டு வந்துட்டுமா? ஐயோ
யாராவது போலீஸுக்கு போன் பண்ணா குடும்பத்தையும் க்ளோஸ் பண்றது சொல்லிருக்கான். அப்ப நேர்லயே சொல்லிடுறேன். ஐயோ படுத்த அதிகம் மாமா, இவர் வேற மெல்லவும் முடியாம முழுங்க முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்கேன். சும்மா இருப்பா. இந்த நேரத்துல எப்படிமா சும்மா இருக்க முடியும்? சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிட்டு பண்ண வேண்டிய காரியத்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணுமே. மாப்பிள்ளை பாவம், அவருக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுமா. நீ ஒரு வாய் சாப்பிட்டு. மாமா மாப்பிள்ள இந்த மாதிரி நேரங்கள்ல தான் தைரியமா இருக்கணும். சிந்தனேஷ தினபாடி மாடல் தானே. வாசுவுக்கு சின்ன வயசுல இப்படி எல்லாம் இருக்கவே வேண்டாம். நீங்க உள்ள விட்டுட்டு உங்களை விட்டுட்டு வாசுவை போய் சும்மா இருயா. சரி எழுதி வாங்கிட்டு இருக்கு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. மாப்பிள்ளை கையெழுத்த நானே போடுவேனே. ஆமா ராமசுப்ரமணியம் சொல்லி அனுப்பிச்சா அதுக்குதான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். நாளை 4 பேர்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆச்சே. உனக்கு அவனை டிஸ்மிஸ் பண்றதுக்கு அதிகாரமும் கிடையாது, உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போங்கடா. வேலை 6 நாள், அதே வேலை 5 நாள்ல முடியுமா? எத்தனை பேர் எத்தனை இன்னைக்கு ராத்திரி என் கடிகாரத்துல சரியா 10:10 அடிக்கும். உன் வீட்டு கடிகாரத்துல 10 மணி அடிக்கும். அதான் உனக்கு டைம். நான் எத்தனை பேர் சொல்லிட்டேன், போன்ல ஒட்டு கேட்காதீங்க, கிராஸ் டாக் கேட்காதீங்க, கெட்ட பழக்கம் சொன்ன கேட்டாதானே இப்படி வீட்டுக்கே ஆபத்து வந்துச்சு. அதனால நீதாம்மா எனக்கு விஷயம் நாய் வேற ஓடிடுது. சும்மா இருங்க, எங்க அப்பா தான் ஞாபகம் விடாரு. அமர் பால், அமர் பால். அதுக்குள்ள என்ன அவசரையா? போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வா. போ. என்ன சார் நீ எப்போ வரநாட்டுக்கு தான் வந்துக்கிறேன். போய் ராத்திரி 10 மணிக்கு மேல வாயா. போ. பையா உன் இஷ்டத்துக்குலாம் ஊத்த முடியாது. இப்போ விட்டா நாளைக்கு தான் பால். அது எங்களுக்கு தெரியாதா? போயா. என்ன ஆச்சு உனக்கு? ஏதோ எமனை பார்த்த மாதிரி பயப்படுறியா? போயா. வாங்க வாங்க. அசு இது பிரியா, இது அனு. ஹலோ, எங்க காலையில் இருக்காங்க. தூங்காதீங்க. கரெக்டா 10 மணிக்கு ஆரம்பிச்சு. 10 மணிக்கு எல்லாம் டிவில ஏதாவது படமா? அது இல்லப்பா, உன் மாமனார் தான் சொன்னார் இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு யாரோ உன்னை கொலை பண்ண போறான்னு. குழந்தைகள் கொலைய நேர்ல பார்த்தது இல்லைன்னு சொன்னா அதுக்காக கூட்டு வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஐயோ அங்கிள், நாங்க கேமரா கொண்டு வர மறந்து போயிட்டோமே. அதான் 10 மணிக்கு டைம் இருக்கு, வா போய் கொண்டு வரும். நோ, நாங்க பைக்ல போய் எடுத்துன்னு வந்துடுறோம். வா பிரியா போலாம். போலாம். வாசு, என்ன 10 மணிக்கு கொலை நடந்துமா? அதுக்கு முன்னாடியே ஒரு கொலை நடக்க போகுது. எப்படி? நான் உங்களை உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. அவர் ஏதோ தெரியாதனமா நீங்க பேசுறது மூலம் இல்லாம ஒட்டு கேட்டார். அவரை மன்னிச்சு விட்டுருங்களேன். சொன்னபடி செய்வோம். ஐயா வேணா ஐயா, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஐயா. முடியாதுன்னா முடியாது. நீ ஏன் சிரிக்கிற? என்ன பார்த்து நீங்க பயப்பட வேணாம், அதுக்காக தான் சிரிச்சியா? அனாவசியம் பேசாத. இப்ப பேசாம எப்பதான் பேச முடியும்? ஒரு நிமிஷம் இல்லைங்க, எங்க அக்கா போட்டுக்கிட்டு கேமரா இருக்க போயிருக்கு, அது வந்து ஆரம்பிங்க. அதுக்கு அவசியமே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்ல போட்டோ எடுப்பாங்க, ஒரு பிரிண்ட் வாங்கி. அதுவும் கரெக்ட் தான். சீக்கிரம் தேர்தல் பண்ணுங்க, ஆரம்பிங்க. பாவி கணக்கு, என் கணக்கு முடிக்கிறிய நீ? ஐயோ ஐயா, ஐயோ, என்ன
அதனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னையா உயிர் போறத விட என்னைய ஆபத்து இருக்கு. நாங்க உங்களை கொலை பண்றதுக்காக வரல. என்ன? அதாவது உங்க மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்தா ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை. கிராஸ் டாக்ல நீங்களும் வசதியா மாட்டிக்கிட்டீங்க. அப்போ அந்த அரிசி மண்டி அண்ணாச்சி கொலை அதெல்லாம் சும்மா கதை. கதையா? கொலை வந்து வரலையா? யோ எதையாவது சொல்லி என்ன ஏமாத்துறாதையா? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நாங்க 2 பேரும் சினிமா கதைவசன கர்த்தாக்கள். அண்ணன் தம்பிங்க. நான் ஜிகே. நான் ஓகே. நாங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? என்ன நடந்து நான் சொல்றேன், அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா நாங்க எங்க படத்துல யூஸ் பண்ணிக்குவோம். ஓ, நீங்க படத்துக்குலாம் இப்படிதான் கதை எழுதுறீங்களா? அதான் எல்லாம் ஊத்திக்குது. மாப்பிள உங்க கதை சினிமாவா வந்து சிரிப்பா சிரிக்க போகுது. அப்பா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, உங்க கதையை நாங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு 10,000 ரூபாய் அன்பளிப்பா கொடுப்போம். 10,000 ரூபாயா? நிஜமாவா? ஆனா ஒண்ணு என்ன? இந்த மாதிரி கிராஸ் டாக் இனிமே நீங்க கேட்க கூடாது. கேட்க மாட்டேன்னு போன் பெல் அடிச்சா கூட எடுக்க மாட்டேன். நாட்டுக்கு பயன்படுற மாதிரி நல்ல விஷயங்களா படம் எடுக்க கூடாது. நல்ல விஷயம்னா எந்த மாதிரி சொல்றீங்க? உதாரணத்துக்கு 12 பேர் சேர்ந்து எல்லாரும் போவாங்க, முன்னாடியே தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நான் தானே டைரக்டர். நான் இப்ப என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க. அப்புறம் நீங்களும் போலாம். மண்டபோலங்கள்